இப்ப ரமேஷ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க்கா. வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லக்கா, இப்பதான் வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவனும் மாறிட்டான், வீடு மாறிடுச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அவனுக்கு வயசும் கூடிட்டே போகுதுல்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான். ஆனா இத பத்தி அவன்கிட்ட பேசினா கோவப்படுறான். இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேக்குறான். வயசாகுதுல்ல, நான் வேணா பேசி பாக்குறேனே. ரொம்ப சந்தோஷம்க்கா. இது மட்டும் நடந்துச்சுன்னா என் கடமை முடிஞ்சிருங்கக்கா. பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது கடமை இல்லைங்க. நிறைய பேரு கடமைக்காக பண்ணி வைக்கிறாங்க. கடமையை முடிக்கணும்ன்றதுக்காக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில பிள்ளைங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். கடமைக்காக கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. சாரிக்கா. திருமணம் அப்படிங்கறது விளையாட்டு காரியம் இல்ல. ஏற்ற துணை வாழ்க்கையில வரலன்னா வாழ்க்கையே கசப்பா மாறிடும். ரமேஷுக்கு ஏற்ற துணைய கர்த்தர் கொண்டு வருவாரு. நாம முயற்சி பண்ணுவோம், ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. சரிக்கா. என்னக்கா, பையனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிட்டு கவனிக்க மாட்டேன்றீங்க? வேலை கிடைச்சதுக்கு உங்களை எதுக்கு கவனிக்கணும்? அப்ப எதுக்கு கவனிப்பீங்க? ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க, திருமணம் முடியட்டும், கவனிச்சிருவோம். அதுவும் சரிதான். நான் கூட அத பத்தி பேசணும்னு தான் வந்தேன். இப்பதான் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சே, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. ஒரு பொண்ணா? நிறைய பொண்ணு இருக்கு. 2 நாள்ல கொண்டு வரேன். வரேங்க. என்னப்பா சுரேஷ், இன்னும் தனியாவே சுத்திக்கிட்டு இருக்க? இல்லப்பா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. வேலை கிடைக்கலனா என்ன, பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே? இல்லப்பா, இப்படி நீ சும்மா இருக்க வேண்டாம்ல, பொண்டாட்டியோட நிக்கலாம்ல, அதான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஆலோசனை கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்டேனா? இல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என் வேலையே இதுதானப்பா. இத விட்டுட்டு வேற என்ன வேலையை பார்க்க சொல்ற? உங்க வேலைய வேற எங்கேயாவது காட்டுங்க, என்கிட்ட வேண்டாம். சரிப்பா, நான் போறேன். போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. ரமேஷ்கா? ஆமாப்பா, அவனுக்கு என்ன வேலை கிடைச்சிட்டு செட்டில் ஆயிட்டான். வேற என்ன வேணும்? கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அதான் உனக்கும் பார்க்கலாமான்னு கேட்டேன். எனக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் எங்க பொண்ணு பார்க்க? ஒன்னும் வேண்டாம், நீங்க போங்க. அது இல்லப்பா. ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. அண்ணா, ஒரு டீனு.
சொன்னேன்ல டீ வேண்டான்னு. என்னப்பா எப்படி இருக்க? ம் இருக்கேங்க்கா. என்னப்பா ரொம்ப சோர்ந்து போன மாதிரி பேசுற? மாதிரி இல்லக்கா, உண்மையாவே அப்படிதான் இருக்கேன். புரியுதுப்பா, கவலைப்படாத. சீக்கிரமா உன் சூழ்நிலைமை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அப்படி பேசாதப்பா, நான் சொல்றேன், சீக்கிரமா உன் சூழ்நிலைமை மாறும். இங்க பாரு சுரேஷ், உன்னோட சூழ்நிலைமையை குறிச்சு நீ கவலைப்படாத. நீ கவலைப்பட வேண்டியது மறுபடியும் ரமேஷ் கூட சேரத பத்தி தான். ஆமாப்பா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீ அவனை குறிச்சு வருத்தப்படுற, சரியா? ரமேஷும் உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அது தெரியுமா? பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நீயும் அவனும் பேசாம இருக்கிறதுல தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் மனம் விட்டு பேசி பாருங்க, எல்லாமே சரியாயிடும். எனக்கு புரியுதுக்கா, ஆனா நான் போனாதான் அவன் விலகி போயிடுறானே. விலகி போயிருவானா இல்ல விலகி போனானா? விலகி போகலல்ல, அப்புறம் நீங்களா ஒரு காரியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டா அது எப்படிப்பா? யாராவது ஒருத்தர் இறங்கி போகணும்ல. நான் போய் பேசுறேன்க்கா. ரொம்ப நன்றிப்பா. ஒருவேளை நீ செஞ்சு பாரு, உனக்கு வேலை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உண்மைதான்ப்பா, விட்டு கொடுக்கறவங்கள ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. என்னப்பா வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணா. அப்புறம் என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போற? அவ வேலை வெட்டி இல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிறான். உனக்கு என்னப்பா, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இதுக்கு மேல என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? என்னப்பா நீ? உங்களுக்கு பணம் எதுவும் வேணுமா? என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பணம் எதுவும் வேணும்னா நேரா கேட்க வேண்டியதானே? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? தம்பி, ஒரு விஷயம், சுரேஷ் உன்னை நினைச்சு கவலையா இருக்கான். சுரேஷா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கூட பேசணும்பா, அப்ப தெரிஞ்சுக்கிட்ட. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதோ பாரு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருங்க. அதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். சுரேஷ் கிட்டையும் பேசணும். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். தம்பி, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுப்பா. உங்களுக்குள்ள நான் தானே சண்டையை மூட்டி விட்டேன். அந்த தப்ப நான் தானே சரி செய்யணும். அண்ணே, எனக்கு அவன் மேல கோபம்லாம் இல்ல. ஏன் இப்ப கூட நான் அவன் கிட்ட பேச ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இல்லாம இருந்தா? நான் அவன் கிட்ட பேசுறேன் தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? உன்னை தொந்தரவு பண்ண வரலப்பா. ரமேஷ பார்த்தேன். முதல்ல என்ன மன்னிச்சிடுப்பா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு
நானே காரணமாயிட்டேன். இப்ப நானே அதை சரி பண்ண விரும்புறேன். ரமேஷ் கிட்ட பேசுனேன். அவன் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் பழைய மாதிரி இருக்கணும்பா. அதான் என் விருப்பம். எனக்கு பிரச்சனை இல்லைண்ணே. அவனுக்கு தம்பி, ரமேஷ் ரெடியா இருக்கா. நீ வந்தா போதும். இதை எல்லாமே சரி செஞ்சிடலாம்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? தம்பி, அங்க பார்ப்பா. பேசுப்பா. சாரிடா. சாரிடா. விட்ரா, இனி அதை பத்திலாம் பேச வேண்டாம்.